இல்லடி, நைட்டு 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன்டி. படிக்க படிக்க எல்லாம் புதுசா இருக்கு. யாரடி இந்த மேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது? நானும் எவ்வளோ நேரம் தான் படிக்கிறது. சார் ஈஸியா சொல்லி கொடுத்த மாதிரி கூட செஞ்சு பார்த்தேன். என்னங்க மேடம்? ஒரு நிமிஷம் இரு. ஒரு நூடுல்ஸ். ஓகே மேடம். அந்த சார் வந்தாலே தொல்லை தான். இல்ல இல்ல, கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்டி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன். இந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம் இரு. தேங்க்யூ. சொல்லு. ஆமா, அந்த கவிதாவோட டார்ச்சர் கொஞ்சம் கூட தாங்கவே முடியலடி. அவ ஏன் தான் இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. இந்த சப்ஜெக்ட் எடுத்ததே எனக்கு பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஐயோ, உன்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஸ்பூன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்டி. நீ சொல்லு. ஆமா ஆமா, சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. அதெல்லாம் நான் நேத்தே முடிச்சிட்டேன்டி. சரி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன பார்த்தா திருடம் பார்த்துதா? எங்க ஏரியா உள்ள என்ன துப்பாக்கி விஜய்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிளடி ஃபெல்லோ. உனக்குலாம் எதுக்குடா பேண்ட் சட்டை? திருட்டு பயலே. குடுடா இந்த பேக் குடு. வயசானவங்க கிட்ட திருடுறீ. உனக்கு அறிவு இல்ல? அன்னைக்கு தெரியாம உன்னை திருடன்னு சொன்னதுக்கு ஏன் சாப்பாடையா தின்ற? வெக்கமா இல்ல? ஐயா, எச்ச தட்டு கூட பார்க்காம இந்த மேய் மேயுது. நாமளே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன்டா. இல்ல, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் ரீப்ளே தான். ஐயா, நமக்கு மேல பரதேசியா இருக்கும் போல இது. பிச்சை எடுத்தா நான் பெருமாள் அத்தை புடிங்கிச்சு அனுமான்ற கதை இதானா? சார் தான் புடிங்கி தின்னும் போதே டவுட் வந்தது. சார் வேற ஏதாவது? வாயா. வேற எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரு காப்பி எடுத்துன்னு வா. அது நான் 1 2 எடுத்துன்னு வா. 1 சாதா, இன்னொன்னு ஃபில்டரு. ஓகே சார். என்னது இது? உடம்பு நல்லா தானே இருக்கு. உழைச்சி சாப்பிடுறத விட்டுட்டு நம்ம காசுல எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிடுறோம். சார் காஃபி. ஃபில்டர் காஃபி எது இதுல? இதான் சார். ஓ, ஃபில்டர் காஃபி ஊதிக்கோ. கொதிக்குது, பார்த்து என்ஜாய். என்ன புடுங்கி தின்னது காஃபியா? குப்பை லாரி குப்பை தொட்டி எடுத்து லாரியில கொட்டுற மாதிரி கொட்டினல, அடிச்சுக்கின்னு வாயை பொழந்துக்க போற. சூடா காஃபியை விடு, செரிமானம் ஆகும். சொல்லுடி. என்னது? சார் வந்துட்டாரா? எப்போ வந்தாரு? தூர வந்துடுற. ஒரு நிமிஷம் இரு. தோ வந்துட்ட. கன்றாவிய நூடுல்ஸே வாழ்க்கையில பாத்துருக்க மாட்டாளோ, இப்படி வழிச்சு போட்டு போற. என்னடி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டாரு? சரி, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். போன் வை. ஓகே பாய். பேக் எங்க? ஐயோ, பேக். ஐயோ, என் பேக்க காணோம். திருடன். யாராவது வாங்கல. திருடன். என்னங்க மேடம், என்னாச்சு? சாப்பிட்டு இங்க தான் சார் என் பேக் வச்சிட்டு இப்படி போயிட்டு வந்து பார்க்கிறதுக்குள்ள என் பேக்க காணோம் சார். இங்க இருந்து ஒருத்தன் என் நூடுல்ஸ் திருடி தின்னுட்டு இருந்தான். அவன் தான் திருடி இருப்பான் சார். பேக்ல என்ன மேடம் வச்சிருந்தீங்க? என் புது லேப்டாப் சார். கொஞ்ச நேரத்துல திருடிட்டு போயிட்டான் சார். சார் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், பண்ணுங்க சார். நான் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு வரேன். சார்.
ஷிட், நான் தான் தப்பான டேபிள்ல உட்காந்துட்டேனா? அவன் நூடுல்ஸை நான் தான் தப்பா பிடுங்கி சாப்பிட்டேனா? ச்சே, ஐயோ, அவனை கேவலமா நினைச்சிருப்பானே. ஃபில்டர் காப்பி ஊதிகோ, என்ஜாய். ஃபில்டர் காஃபி எல்லாம் வேற வாங்கி கொடுத்தானே. ஐயோ, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஷோ கடவுளே. என்ன பண்றது? மோ, ரேஷன் கார்டை தொலைச்சிட்டேம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. ஏண்டா அத வாங்குறதுக்கு உங்க அப்பா எம்மா கஷ்டப்பட்டாரு, தொலைச்சிரன்னு ஈஸியா இப்படி சொல்லிக்கின்னு இருக்கிற? நான் வேணும்னா தொலைச்சாங்க. டேய், எது வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு இல்லாம எப்படிடா இருக்க முடியும்? நீ ஒண்ணு நேரமே சரியில்லம்மா. ஒரு பாடாவதி மூஞ்சில முழிச்சேன், திருடு நினைச்சு அசிங்கம் பத்திட்டா தெரியுமா? சாப்பிடலான்னு பார்த்தா அதிகம் பிடிக்கும் தின்ட்டா. யாரா அவ? என்ன சொல்ற? யாருன்னே தெரியலம்மா. அங்க நடந்த பிரச்சனையில தான் இந்த ரேஷன் கார்டை வேற தொலைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்டா நீ தொலைச்சிட்டு அடுத்தவங்கள ஏன்டா குறை சொல்ற? யாருக்கிட்டயும் உஷாரா இருக்கணும்டா. அதுல உஷாரா வார போற. ஒண்ணு இல்ல கண்ணு கொஞ்சம் மயமயன்னு அவ்வளவுதான். ஏண்டா நீ திடீர்னு வெளிநாடு போகணும்னா ரேஷன் கார்டு ஓணும்ல, என்னடா பண்ணுவ? தெருமுனைக்கு போறதுக்கே வாக்குல வெளிநாடு கேக்குதா மூஞ்சி வெளிநாடு. ஐயோ, இன்னைக்கு அரிசி வாங்கலான்னு இருந்தேன், தொலைச்சின்னு வந்து நிக்குதே. அது யாரு கையில கிடைச்சு அதை வச்சு என்னென்ன கோல்மால்லாம் பண்ண போறாங்களோ தெரியல. என்னப்பா சொல்ற? இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் தாண்டா ரேஷன் கார்டை கேக்குறாங்க. ரேஷன் கார்டை வச்சு தாண்டா சிம் கார்டே கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம தொலைஞ்சு போன ரேஷன் கார்டு தீவிரவாதிங்க கையில கிடைச்சு அது மூலமா அவன் ஒரு சிம் கார்டை வாங்கி அவன் வேற எங்காவது ஒரு பாம வச்சு அதுல நாம மாட்டி. நீ வேற ஏன்பா பீரிய கலப்புற? நீ நார வாயில எதுவும் சொல்லாத. யாருக்கு எல்லாம் அந்த ரேஷன் கார்டு கட்சி நல்ல மனசு உள்ளவங்க எடுத்தாந்து கொடுப்பாங்க. சும்மா உட்காந்து ஆத்தின்னு இருக்க போ. என்னமோ கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா சரி. எங்க ரேஷன் கார்டு வச்சு குச்சிட்டு வந்துட்டீங்களா? நீ ஏண்டி கூறுகட்டத்தனமா பேசிட்டு போற? ஏயா அங்க எங்க பார்த்து பேசிட்டு இருக்கிற? நான் தான் இங்க குத்துக்கால மாதிரி நிக்கிறேன்ல. ஒசரமா வளராம 3 அடியில இருந்தா இப்படிதான். காரச்சல் இல்ல, இவர் பெருசா வளர்ந்து கிழிச்சிட்டாரு. ஓ, வாட்டர் இங்க இருக்கா? இங்க இருக்கு. நான் அங்க போய் ஆப்பிள், கிரேப், பழத்தெல்லாம் உள்ள வைப்பாங்க, இப்ப வெளியிலே வைக்கிறாங்களா என்னமோ? என்னது மாத்திரை? ஓ, மாத்திரை சாப்பிட்டேனா இல்லை சாப்பிடலையா? சாப்பிடல, சாப்பிடு. மாத்திரையை சாப்பிட மறக்கலாமா? ரொம்ப முக்கியமானதாச்சே. தண்ணி யாரோ பிடிச்சு வச்சிருக்காங்க. இருக்கட்டும். மின் கட்டண அட்டை. ஓ, கரண்ட் கட்டு கம்மி ஆயிடுச்சு. கரண்ட் பில்லும் கம்மியானா நல்லா இருக்கும். கொடுங்க மாமா, நான் போய் கட்டிக்கிறேன். நான் போய் கட்டினா வாங்கிக்க மாட்டாங்களா? என்னாச்சு? குழந்தை மாதிரி. நான் வாக்கிங் போன மாதிரி இருக்கும், பில்லு கட்டின மாதிரி இருக்கும். சும்மா மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. உடம்பு வேற சரியில்லை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பெரியவரே, காலையில போட்டியா? பார்த்து போ.
ஐயா நடு ரோட்ல வந்து என்ன பண்றீங்க? ஆ? ஆ? வாங்க, ஓரமா வாங்க. இங்க. வாங்க. இருப்பா. வாங்க. அப்படி வாங்க. வாங்க. பெரியவரா, நாலா பக்கமும் ரோட்ல வண்டிங்க வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கு. நடு ரோட்ல வந்து நிக்கிறீங்க உங்க பாட்டுக்கு. ஆ? நீங்க எங்க போகணும்? நான் எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயும் போக வேண்டாமா? உங்க பேர் என்ன? உங்க பேரை நான் ஏன் சொல்லணும்? அட, உங்க பேரை கேட்டேன் பெரியவரா. உன் பேர் என்ன? உங்களை கேட்டா என் பேரை என்கிட்டயே கேக்குறீங்களா? ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? உன் வீடு எனக்கு எப்படி தெரியும்? காலங்காத்தால வந்து டார்ச்சர் பண்றீங்களா? பேரை கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீடு எங்க இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, போன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? போன் வீட்டில் இருக்கு. செல்போனை கேட்டேன். உன் செல்போனா? என்ன காமெடி பண்றீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களா? எங்கேயாவது கேமரா வச்சு கலாய்க்கிறாங்களோ? ஆமா, இது என்ன கையில கொண்டாங்க? கௌதம் நம்பர் 1 உமையம்மாள் தெரு. சரி வாங்க, உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். உன் வீட்டுக்கு நான் ஏன் வரணும்? ஐயா, உங்க வீட்டுக்கு தான் சொல்றேன். வாங்க போவோம். யோ ஆட்டோ நில்லு. என்ன இந்த வீடு இப்படி இருக்கு? சார் 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 என்ன மணி 10 ஆகுது, இன்னும் இந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க. ஷோ, அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமா அது? எச்ச தட்டு பக்கத்துல தான் இருக்கு, எதுன்னு போ. சார், யாரு? என்னையா? இங்க கேசவன்றது. கேசவனுங்கிறது பக்கத்துல ராஜபார்வை கமல் மாதிரி பத்துனுங்கிறாரே, அவர் தான். எழுப்பிக்கம்மா. சார் சாரு. சார் 2 வாட்டர் பாக்கெட்டு, ஒரு ஆம்லெட்டு, 5 முறுக்கு. அப்படியே நறுக்குன்னு ஒரு பொடிமா. சார், இது வீடு சார், டாஸ்மாக் பார் கிடையாது. எங்களுக்கு 2 ஒண்ணுதான். யாருமா அது காலங்காலத்துல சாரு மோருன்றது? இப்ப எந்திரிச்சேன்னு வச்சுக்கோ, ஓடுறு. சார், மணி 10 ஆகுது சார். 10 தானே ஆகுது. நான் எந்திரிக்கிறதுக்கு இன்னும் 1 hour இருக்குது. நீ போயிட்டு அப்புறம் வா, கிளம்பு. என்னங்க இது? போன போதுன்னு உதவி பண்ண வந்தா போத்திட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நீ ஒரு உதவி பண்றியா? பக்கத்துல வந்து படுத்துக்கோ. சும்மா நோய் நீ. அம்மா எங்கம்மா இருக்கிற? ஏதோ சேல்ஸ் கார் வந்து நீ எழுப்புறாமா, வாயம்மா. யோ, யார் யா சேல்ஸ் கேர்ள்? யூ ஜாப்லெஸ் லேசி ரிட்டையர்ட். முஜே ஹிந்தி தெரியது, கம்முன்னு ஓடுற, எழுப்பாத. யோ, போனா போதுன்னு வீடு தேடி வந்து ஹோட்டல்ல கிடைச்ச ரேஷன் கார்டு குடுக்கலான்னு வந்தா ஆளுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, அததானே காரணம், நேத்துல இருந்து தேடின்னு இருக்கேன். நீ தப்பா எடுத்துக்காதம்மா. எங்க அம்மா வந்து அவங்க முகத்துல தான் நான் முடிப்பேன். அதான் துணியை போட்டு உட்காந்துன்னு இருக்கேன். ஏம்மா எங்கம்மா இருக்க? ரேஷன் கார்டு கட்சிச்சு, வாமா. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. நான் ரேஷன் கார்டை இங்க வச்சுட்டு கிளம்புறேன். இருமா, வர்றாங்கல்ல. நீயா? நீயா? ஏய், இங்க என்ன பண்ற?
ஏய் என் வீட்டுக்கே வந்து என்ன பண்ணன்னு கேக்குறியா? நான் கொழுப்பா? யோ டீசென்ட்டா பேசியா? ஐயா தின்ன சொத்த புடிங்கி தின்னவதானே நீ? உன் வீடுன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன் நீ அமுங்கினதுக்கு காசு கேட்டுவன்னு பயமா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் கார்டு ஸ்டேஷன்ல இந்த பாரு அச்சதுக்கும் தின்னதுக்கு கணக்கு சரியா போச்சு. காடை குத்துட்டு கிளம்பு. காலங்காத்தால மூஞ்சில மூச்சிக்கிறேன். என்ன ஆக போதும்? ஏதாவது ஏடா கூடமா ஆச்சு ஊடி தேடி வந்து வாய் மேலே குத்துவேன். வீடு தேடி வந்து கார்டு குடுக்குற ஒரு டாக்ஸ் கூட இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏய் ஏய் நான் தூக்கி போட்டு போய். ஏய் நில்றி. இவன் கோவம் வருது பாரு. என்ன இங்கிலீஷ்ல திட்டு போறியா? புரிஞ்சிட்டு கீழ்ச்சிட்டு போறே. யார பத்தி கோவின் இருக்கற? அதாம்மா நான் சொல்ல என்ன திருட நினைச்சு அடிச்சுது என் சோத்த புடிங்கி தின்னுச்சுன்னு. அது வந்துட்டு போதுமா? என்னவா துண்ணது பத்தலையாமா? இல்லம்மா ரேஷன் கார்டு குடுத்துட்டு போலான்னு வந்துச்சான். ரேஷன் கார்டா? கச்சிச்சா? ஐயோ மகாலட்சுமிடாவா? எங்கடா பூட்டாளா? பூச்சுப்பா. டேய் காபி தண்ணி ஏதாவது குத்தியா? ஐயே எங்க அப்பா மீதி வச்ச பிராந்தி எடுத்து குத்தலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஏமா பேச்சு பேசுற நீ? நீ வேறம்மா இனி வேற இன்டர்வியூ. எப்பவுமே உன் முகத்துல தான் மூழ்கிப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து அது முகத்துல மூச்சுக்கிறேன். என்ன நடக்க போதோ வேலை கச்சா மாதிரி தான். அவர் கிடையாது. முதல்ல எடுத்து உள்ள வைமா இதை போமா. ஐயோ கச்சிச்சு. வரிகிட்ட எனக்கு ஆம்லெட் ஆப்பாயிலே கிடைக்கல. என்ன ஜனங்கிட்ட அந்த ஜனங்க. ஓ இங்கதான் நிறுத்து. ஐயா எங்க போறீங்க? ஐயா வீடு இங்க இருக்குயா. இதான் உங்க வீடு. வாங்க வாங்கய்யா. வாங்கய்யா வாங்க. அங்க என்னய்யா பாக்குறீங்க? வாங்க. என்னாச்சு? இந்த ஐயாவை உங்களுக்கு தெரியுமா? எங்க மாமா தான். வணக்கம் மேடம். நடு ரோட்ல எதுவும் புரியாம நின்னுகிட்டு இருந்தாரு. நாலா பக்கமும் வண்டியும் போய்கிட்டு இருந்து. ஐயாவை யாருன்னு கேட்டேன். எங்கய்யா போகணும்னு கேட்டேன். தெரியலங்கிறாரு. என்னாச்சு மாமா? எம்ஏஎஸ்க்கு பில் கட்ட போனீங்களே மாமா? வீடு எங்கன்னு கேட்டாலும் தெரியலங்கிறாரு. வீடு தெரியலையா? பேராவது தெரியுமான்னு கேட்டேன். அதுவும் தெரியலன்றாரு மேடம். என்ன மாமா ஏதாவது அடிபட்டுச்சா? விழுந்துட்டீங்களா? நல்ல வேளை கையில எம்இஎஸ் கார்டுல அந்த அட்ரஸை பார்த்து கூட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க மேடம். மேடம் நீங்க டிவில வரவங்க தானே? உங்க ப்ரோக்ராம்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன் மேடம். ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ஐயாவை பத்திரமா பாத்துக்கங்க மேடம். நான் வரேன். எங்க போறீங்க? என் வீட்டை கூட்டு போங்க. மாமா என்ன? இது நம்ம வீடு மாமா. ஏது? வாங்க. இங்க மாமா இது உங்க புள்ள வீடு மாமா. பிள்ளையா? எனக்கு பிள்ளையா? மாமா நான் கோகிலா மாமா, உங்க மருமக. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மாமா நீங்க? மாமா நீங்க விளையாடாதீங்க. வாங்க நீங்க முதல்ல உட்காருங்க. இல்ல இது நான். என்ன மாமா? மாடி. மாமா இது நம்ம வீடு, உங்க புள்ள வீடு. நான் உங்க மருமக. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ஏய் நோ நோ. யாரு என் மகன்? யாரு என் பையன்? யார் வீடு இது? சும்மா என்ன மாமா? மக புள்ள வீடு இது. மாமா நான் உங்களுக்கு போறேன். மாமா 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மாமா? அம்மா கோகிலா சாரி. ஐ எம் சாரி. நான் மாத்திரை போடல. அங்க போனேன், தலை சுத்திருச்சு. சரி வாங்க வாங்க முதல்ல உட்காருங்க. எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு. கட்டல. கட்டிட்டு வந்துட்டுமா? கட்டியாச்சு. கட்டிட்டேனா? கட்டிட்டீங்க மாமா. வாங்க மாமா. இல்ல அவசரத்துல நான் கண்ணாடி எங்க விட்டேன் மாமா. நீங்க கிளாஸ் போட்டுட்டு இருக்கீங்க மாமா. போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க இருக்க. வாங்க உட்காருங்க. இது என்ன? பாத்து பாத்து மாமா. இருங்க இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். மாமா மாமா இந்தாங்க தண்ணி. மாமா மாமா